புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் பாகம் 50 பாலதாசனுடைய திவ்ய சரித்திரத்தை ஓரளவுக்கு கண்டுவிட்டு ஏகநாதனுடைய சரித்திரத்தின் தொடக்கத்தை கண்டோம். அதன் மேலே அவருடைய திவ்யமான லீலைகள் அதை ஸ்மரித்து அனைவரும் ஏகநாதனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அனந்தமான பக்தி கொண்டு ஞானீஸ்வருடைய திருவடியிலே அவரை போல ஒரு குருபக்தியை கொண்டவர்களாக குருபக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஜெய் போல் ஏகநாத் பகவான் கி ஜெய். சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ் கி ஜெய். விட்டருடைய பெருமையை வர்ணித்து மாளாது திகைக்கின்றார். விட்டருடைய மகாத்மத்தையும் புண்டலீகனுக்காக அவர் வந்த விஷயத்தையும் அதனால் அன்று முதல் இன்று வரை எவ்வளவு கோடி ஜனங்களுக்கு அவன் உத்தாரணத்துக்கு காரணமாக இருந்தான். விட்டலன் யார், எதற்காக வந்திருக்கின்றான், யாரை கொள்வதற்காக வந்திருக்கின்றான், அவனுடைய ஸ்வரூபம் என்ன என்றெல்லாம் வர்ணித்து மாளாது திகைக்கின்றார். வேதாஞ்சே சார நிகமாச்சே மாஹேர तोहा परात पर उभाविटे शास्त्रांचे निज घर पुराणाचे निज सार तोहा विश्वंभर उभाविटे काळाते तो काळ भक्तांच्या प्रतिपाळ तोहा दिन दयाळा उभा विठे एका जनार्दनी शोभे दिनमणी एका जनार्दनी शोभे दिनमणी भक्तभाग्यधनी पंढरीये वेदांचे सार निगमाचे माहेर तोहा परात्पर उभाय विठे
துஹாபராத்பர உபாவிட்டே. வேதத்தின் சாரம் எதுவோ, நிகம ஆகமங்களின் சாரம் எதுவோ அவன்தான் பாண்டுரங்கன். விட்டலனன் செங்கல் மீது இருந்து கொண்டு இருகைகளை இடுப்பிலே வைத்துக்கொண்டு காயாம்பு வர்ண திருமேனியனாக சாஸ்திரங்களின் புராணங்களும் எந்த ஒரு ஸ்ருதி முடிவை காண ஆசைப்பட்டு செல்கின்றனோ அதன் சாரம் சாரதமம் சாரதம சிரேஷ்டமாக விளங்குகின்றான். அவனே உலகனைத்திலும் வியாபித்த பரமாத்மா. அவன் காலத்திற்கும் காலன், பக்தர்களுக்கோ அவன்தான் பக்தவத்சலன், தயாநிதி, பக்த ரக்ஷவிரதி. அவன் தீனதயாளன், சாதுக்களுக்காகவே வந்து பிறந்தான். ஏகா ஜனார்தனி சோபே தினமணி. 1000 கோடி சூரியன் உதித்தால் போல் வந்து தோன்றியிருக்கின்ற அந்த விட்டலன் பக்த பாக்யதனி பண்டரியே. தன்னுடைய தாத்தா அழைத்து வந்த பரமாத்மா என்று கூறாமல் பக்தர்களின் பாக்யம், அவர்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு சமுச்சயம் பாண்டுரங்கன் மீண்டும் வந்தான். அவன் மதனாச்சா புதலா விட்டேவரி. அவன் வந்து இருக்கின்ற அழகு, அதை காண 1000 கண்கள் வேண்டும் என்று விஸ்தரித்துக் கொண்டே செல்கின்றார். அந்த விட்டலனின் அழகு என்ன, அவனை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது கூறுகின்றார். கஸ்தூரி சிவூட்டி திலக லலாட்டி. கஸ்தூரி சிவூட்டி तिलक लाठी. सावळा जग जेटी, सावळा जग जेटी, सावळा जग जेटी. उभा विठे नाम हे चांगले, रूप हे चांगले, नाम हे चांगले, रूप हे चांगले, दर्शन चांगले. विठोबाचे दर्शन चांगले, विठोबाचे. आला पंढरीसी पुंडलिकाचे भक्ती, दर्शने मुक्ती पातकियासे. एका जनार्दनी आनंदाचा कंद, एका जनार्दनी आनंदाचा कंद. उभा तो गोविंद, उभा तो गोविंद, उभा तो गोविंद. विटेवरी नाम हे चांगले, रूप हे चांगले, दर्शन चांगले. विठोबाचे कस्तुरीची उठी, तिलक ललाटी. सावळा जग जेडी, उभा विठे चांगला जग जेठी, उभा विठे. கஸ்தூரி திலகத்தை தரித்தவனாக உயர்ந்த லலாட்டத்திலே சந்தனாதிகளை தரித்து கொண்டு வந்தாயாப்பா என்று புண்டலீகன் முதலான பக்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு தரிசனம் தந்து அவனுடைய நாமமும் ரூபமும் அதிமதுரமயமானது. அவனை கண்டுவிட்டால் கண்களை எடுக்க இயலாது. பண்டரி வந்து விட்டாயா, வா என்னிடம் என்று அழைப்பான். பக்தர்கள் வசத்தில் நம்மை ஒப்படைப்பான். அவனை தரிசன மாத்திரத்தினாலே முக்தியானது கரஸ்தமாகின்றது. பாதகங்கள் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடுகின்றது. ஏகா ஜனார்தனி ஆனந்தாச்சா கந்த. பேரானந்தத்தின் பிரம்மானந்தத்தின் உயர்நிலை, உச்ச கோட்டி நிலை, அதை தான் இருந்து கொண்டு அந்த கோவிந்தன் விட்டோபாவாக இடுப்பிலே இட்டகரத்தோடு கண்களினால் நம்மை பருகி நம்ம ஹிருதயத்தை ஹிருதயஸ்பர்ஷியாக தொட்டு நம்மை அடிமையாக ஆக்கின்றான். ஜெய ஜெயாகார சாச்சா விட்டல நாமே என்று அவருடைய நாமத்திற்கு ஜெயம் கூறி கொண்டாடி மகிழ்கின்றார். உயர்ந்ததான ராமநாமத்தின் பெருமையை எண்ணற்ற அபங்கங்களினால் பாடி மகிழ்கின்றார். ஏக நாம வாச்சே सदा जपे श्री रामाचे. एक राम नाम वाचे
सदा जपे श्री रामाचे तेने तू ठेले बंधन आन नाही पैसा दन नामा परते साधन नाही नाही उत्तम ज्ञान नाम जपे चंद्र मौली जपित पीते सकळी एका जनार्दनी नाम हेची मोक्ष निज दाम एक नाम वाचे सदा जपे श्रीरामाचे सदा जपे श्रीरामाचे ஸ்ரீராமாச்சே ஸ்ரீராமாச்சே. ஒரே ஒரு நாமம் போரும். சதா காலம் ஸ்ரீராமா ராமா ராமா என்று கூறினால் உன்னுடைய பந்தங்கள் யாம் விடுபடும். இதை தவிர வேறொரு சாதனம் செய்வதற்கு வேறொன்றும் இல்லை. நாமத்தை காட்டிலும் வேறு என்ன சாதனம் வேண்டும்? இது உத்தமமான பாதை. நாமத்தை சதா காலமும் ஜபிப்பன் பரமேஸ்வரன் சந்திரமௌலியானவன் அந்த ஜபத்தினாலே சகல விதமான அனுகிரகத்தையும் பெற்றான். இந்த ஜனார்தனருடைய ஏகா சதா இந்த நாமத்தையே கூறி வருகின்றேன். ஹேஞ்சி மோக்ஷ நிஜதாமா, அதனால் மோக்ஷம் என் கரஸ்தமாகின்றது என்று கூறி மகிழ்கின்றார். இவரை காண வந்தார் துவாரகாதீசனுடைய பக்தன் ஒருவர். அங்கு துவாரகைக்கு சென்றால் பகவத் சாநித்தியம் இல்லை. உடனே அவருடைய அந்தராத்மாவிலே நான் பைட்ட நகரத்திலே இருக்கின்றேன் என்று கூற அவர் அங்கேருந்து வந்தார். அவர் ஒரு குஷ்டரோகி. ஏகநாதனுடைய திருவடி ஜலம் கிடைத்தால்தான் உன் நோய் நீங்கும் என்று கூற அவரை தேடி வந்தார். இவ்விடத்திலே ஒரு சுவாரஸ்யமாக விஷயம். ஏகநாத் மகாராஜ் நிதமும் சந்தியா காலங்களிலே தன்னுடைய அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு விஸ்ராந்தியாக 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி பர்யந்தம் விஸ்தாரமாக ஒரு அபங்கத்தை எடுத்துக்கொண்டு வியாக்கியானம் செய்வார். அப்பொழுது கண்டியா கிருஷ்ணனாக துவாரகாதீசன் அங்கு ஒரு பக்கம், மறுபக்கம் ஜனார்தன சுவாமி சௌப்தாராக இருவரும் 12 வருட காலம் இருக்க, அதன் பின்னர் தான் அவர் பின் ஆலாபனை செய்யும் ஒரு ஏழை குழவையாக வந்து சேர, அவ்வாறு அந்த ரூபத்திலே ஒரு 12 வருஷ காலம் பின்னர் அவருடைய நிழலாகவே இருந்த வண்ணம் துவாரகாதீசன் கண்டியாகிருஷ்ணன் என்கின்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறு திருப்பணிகளை முழுமூச்சோடு விசுவாசத்தோடு பிரேமையோடும் பக்தியோடும் சாட்சாத்து பரபிரம்மத்திற்கு ஆட்பட்ட ஒரு சீடன் போல் தான் அந்த குரு பரபிரம்மத்திற்கு ஏகநாதருக்கு சாந்தி பிரம்மத்திற்கு கைங்கரியம் செய்தால் என்றால் 36 வருட காலம் துவாரகாதீசன் எவருடைய திருவடி வாரத்திலேயே நிழலாக இருந்து வாசித்தாரோ அத்துணை பெருமை கொண்டவர் ஏகநாதர் என்றால் மிகையல்ல. என்னை தேடி வந்தீரே, உனக்கு சொன்னது யார் என்றவுடனே துவாரகாதீசன் சொன்னான், நான் அங்கு இல்லை, இப்பொழுது ஏகநாதரின் சீடனாக இருக்கின்றேன் என்று கூற திரும்பி பார்த்தால் கண்டியாகிருஷ்ணனை காணும். 12 வருட காலம் தன் நிழலாகவே இருந்து பரமாத்மா அல்லவா இவ்வளவும் செய்தான். ஐயோ, இவனை ஏமாந்து விட்டேனே என்று வருத்தப்பட்டார். அவர் கேட்டபடி பாத தீர்த்தம் கிடைத்தது. அவருடைய நோயும் நீங்கியது. இவ்வாறு பல லீலைகள், ஏகப்பட்ட கிரந்தங்களை செய்தார். மகா சம்ஸ்கிருத பண்டிதர், ஆனால் மாதృபாஷையில்தான் எழுதினார். அவருடைய குமாரன் கங்காதர பட், அவர் மகாவித்வான். காஷி, இவர் சம்ஸ்கிருதத்தில் எதுவும் செய்யாததனால் கோபித்து கொண்டு காசிக்கு சென்று அமர்ந்துவிட அவருடைய புகழ் அங்கு பெருமளவில் பேசப்பட்டது. அங்கு சென்றார். காசி க்ஷேத்திரத்திலே விஸ்வநாதரை தரிசித்து அவர் மராட்டி பாஷையிலே பேச ஆரம்பித்த உடனே பாஷை புரியாவிடனும் சஹதயமாக அவருடைய ஹிருதயத்திலிருந்து எழும்புகின்ற வார்த்தைகள் அனைவரையும் கவர, இவருடைய உபன்யாசத்தை விட ஏகநாதருடைய உபன்யாசத்திற்கு ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து குவியலாயினர். இதை கண்டார். குருநாதா, இவரல்லவா குருநாதர், இவரை மறந்து நான் வந்துவிட்டேனே என்று அவருடன் வந்துவிட அவருக்கு திருமணமாகி ஏகநாதருடைய பரம்பரை வளர்ந்து வருகின்றது. ஏகநாதர் பஞ்ச உஷத் காலத்திலே கோதாவரி தீரத்துக்கு ஸ்நானகம் செல்லும் பொழுது பின்னமே பின்தொடர்வார் கங்காதரர். போவோரும் வருவோரும் இவருக்கு நமஸ்கரித்து அவருடைய ஆசையை பெறுவர். ஸ்நானம் செய்துவிட்டு வரும் பொழுது எவரும் திருவடியை தொடாது சற்று தள்ளியிருந்து நமஸ்கரித்து அவருடைய அனுஷ்டானத்துக்கு இடையூறு இல்லாதபடி நடந்து கொள்வர். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வேக்கின்றார் கங்காதரர். அவ்வாறு இவர் நீதாமும் ஸ்நானத்துக்கு செல்வதும் வருவதும், சந்தியா காலங்களிலே அனுஷ்டானமான பிறகு விஸ்தாரமான நாம சங்கீர்த்தனம்,
ஏகாதசி தோறும் பிரவச்சனம், சனிக்கிழமை தோறும் பிரவச்சனம் என்று நடந்த வண்ணம் இருக்க இவருடைய பெருமை உலகெங்கும் பேசப்படும் விஷயமாயிற்று. நல்லோர் இருக்கும் இடத்திலே தீயோர் இருப்பது சகஜம், கலிபாதை. அவ்வாறு இருக்கையிலே நிதமும் இவர் ஸ்நானத்துக்கு வருவதும் போகும்பொழுது இவருடைய பொறுமையை சோதிக்க வேண்டும், இவனை ஹேளனம் செய்து பார்ப்போம் என்று ஒரு இளைஞன் வாயிலே வெத்துலை பாக்கை குதப்பிக் கொண்டு காத்திருந்தான். இவர் ஸ்நானம் செய்துவிட்டு நாமஜபம் செய்த வண்ணம் நடக்கையிலே அவருடைய தலையிலே விழுந்தான். பார்த்தார், திரும்பி சென்றார், ஸ்நானம் செய்தார். திரும்பி வரும்பொழுதும் அதே ஆயிற்று. இவ்வாறு பலமுறை ஆயிற்று. அவரோ வருத்தப்படவே இல்லை, முகம் கூட சுளிக்கவில்லை. இவ்வாறு வெகு காலம், கிட்டத்தட்ட 2 மணி காலம் ஸ்நானம் செய்வதும் வருவதும், ஸ்நானம் செய்வதும் வருவதுமாக ஆக வாயிலே எச்சலை குதப்பி துப்பி அவனுடைய வாயெல்லாம் புண்ணாகிவிட்டது. இவரோ லவலேசமும் கலங்கவில்லை. இவரோ சாந்தியின் இருப்பிடமாக, பிரசாந்தியின் ஸ்வரூபமாக, ஞானத்தின் உயர்நிலையை எட்டிய ஞான பிராச்சுரியாக இருப்பதினாலே க்ஷமையார் ஒச்சதே லக்ஷ்மிஹி என்றபடி பொறுமையினால் இவர் அவனுடைய உள்ளத்தை வென்றார். அவன் அத்தியந்த ஷீடனாக ஆனான். கப்பிட்டு தலை குடிந்த அந்த இளைஞனை பார்த்து கூறுகின்றார், அப்பா, உன்னால் அல்லவோ எனக்கு இன்று 108 முறை கோதாவரி ஸ்நானம் கிடைத்தது. இந்த பாக்கியத்தை தந்த உனக்கு நான் அல்லவா நமஸ்கரிக்க வேண்டும் என்று கூறியார் அந்த வினயசீலரான ஏகநாத் மகாராஜ். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இவருக்கு உணவு பரிமாறும் பொழுது அவருடைய மனைவி வந்து உணவு பரிமாற அவருடைய முதுகிலே அவன் ஏறிக்கொண்டான். இதை கண்டார் ஏகநாதர். எதுவும் கூறவில்லை. அன்று ஆகாராதிகளை செய்த பின்னர் அமர்ந்து அவர் ஓய்வெடுக்கும் நேரத்திலே, குருநாதா, உங்களை சோதிக்க எண்ணி தாயின் மீது எறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏனப்பா, ஒரு குழந்தை தாயின் மீது தவழுவது தவறில்லையே என்றார். அவ்வாறு உயர்ந்த பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தவர் ஏகநாத் மகாராஜ் என்றால் வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு முதிய கிழவி ஒரு நாள் வந்தாள். அவள் ஸ்நானம் செய்துவிட்டு இவர் வரும்போது நமஸ்கரித்து, சுவாமி, எனக்கு ஒரு ஆசை, அதை தாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றார். என்னம்மா என்று அவர் வினவ, லட்ச பிராமண போஜனம், சஹஸ்ர பிராமண போஜனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எனக்கோ பணவசதி இல்லை. அதனால் என்ன செய்யலாம்? தாங்கள் தான் எனக்கு நல்ல யோஜனை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி, அது கிடக்கிறது, என்று செய்ய வேண்டும் என்றார். வருகின்ற சனிக்கிழமை துவாதசி அன்றைய தினம், அப்பொழுது கங்காதரர் பின்னாடியே வந்திருந்தார். அம்மா, இவர் உங்கள் வீட்டில் உணவேற்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை. அவருக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தான் செய்வேன், நான் தான் பரிமாறுவேன் என்று சொல்ல, சரி என்றாள் அக்கிழவி. அந்த சுதினமும் வந்தது. தானே அனைத்தையும் சமைத்தார். ராமகிருஷ்ண ஹரி மகாமந்திரத்தை ஜபம் செய்தவாறே குமரன் சமைக்க 11 மணி அளவிலே தன்னுடைய அனுஷ்டானத்தை விரைவாக முடித்து கொண்டு அவ்வீட்டிற்கு ஏகினார் குருநாதர். அக்கிழவியின் கண்களிலே கண்ணீரால் அவருக்கு பாத பூஜை செய்து தன்னை பாவனமாக்கி கொண்டாள். தன் பொருட்டு குருநாதர் இறங்கி வீழ்ந்து இவ்வேழையின் குடிசையும் பதம் பதித்தாரே, நான் செய்த பாக்கியம்தான் என்னே என்று பிரேமபாவத்தோடே அவரை பூஜித்தார். உடனே இலை போடப்பட்டு தானே சமைத்த விதமான ரகமான உணவுகள் அனைத்தையும் பரிமாற அழகாக அவர் சாப்பிட்டு இலையிலே ஒரே ஒரு 4 பருக்கை மீதி இருக்குமா போலே வைத்துவிட்டு எழுந்தார். கை அலம்பினார். அவருக்கு தாம்பூலாதிகளை தந்து அவருக்கு விடை கொடுத்து விட்டு ஓடி வந்து கிழவி இலையை எடுக்க முயற்சித்தாள். அம்மா, இரு, நான் எதற்கு இருக்கின்றேன்? என் தந்தைக்கு இதைவிட ஒரு சேவை கிடைக்குமா? இது அரிதான சேவை, நானே செய்கிறேன் என்று அவர் இலையை எடுத்து வாசலிலே இட்டுவிட்டு வந்தார். வந்து பார்த்தால் அதே போல் மற்றொரு எச்சில் இலை. இவ்வாறு 1,00,000 இலைகள் அங்கிருந்து தோன்றின. ஆஹா, என் தந்தை பாண்டுங்களால் அங்கீகரிக்கப்பட்ட மகாத்மா, அவருடைய குருநாதர் ஜனார்தன சுவாமியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்தான சத்பாத்திரம் மகாத்மா. அவரை நான் சோதிக்க எண்ணியதற்கு அந்த தத்தாத்திரேயனை இவ்வாறு பதிலிருக்கிறான் போல் இருக்கிறது என்று வியந்தார், அழுதார். இந்த பாவனையில எதுவும் புரியாத கிழவி, அப்பா, நீ சிறுவன், காலையிலே வந்து விட்டாய், அனைத்தையும் செய்து விட்டாய், உடல் களைத்திருக்கும், நான் பரிமாறுகிறேன், நீ ஏற்றுக்கொள்ளேன். அவசியம் அம்மா, உன் திருக்கையால் தான் நான் சாப்பிட வேண்டும், நீ சபரி துல்லியமானவள் என்று அன்றுதான் முதலாக இதர ஜாதியை சேர்ந்த ஒரு வியக்தியின் கையினால் பரிமாறி உணவை ஏற்றுக்கொண்டார் என்றால் இவருள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றத்துக்காக அல்லவா குருநாதர் இந்த லீலையை செய்தார் என்று நினைத்தார். அழுதார், குருநாதரை ஸ்மரித்தார். அன்று முதல் அவருடைய வாழ்விலே பல திருப்பங்கள் ஏற்பட்டன, பல அனுபவங்கள், பல விதமான ரகமான மாற்றங்கள். இவை கண்டு உலகம் வியந்தது.
குருநாதர் ஊரிலே இல்லை என்றால் இனி கங்காதரன்தான் உபன்யசிப்பான் என்று கூறிவிட்டு செல்ல அன்று முதல் அவர் ஊரில் இல்லாத போது ஏகாசி தோறும் சனிக்கிழமை தோறும் விஸ்தாரமாக பஜனையை செய்து மராட்டி பாஷையிலே ஆச்சரியகரமான தேனினும் இனிய தீங்குறிலினால் அனைவரையும் மயக்கு வைக்குமா போலே இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் பெரும் உயர்நிலையை பெற்றவராக அவர் அமிர்த வருஷ அமிர்ததாரையை பொழிந்தார் என்றால் குருபுத்திரன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த லீலையிலால் ஏகநாதருடைய சங்கல்பத்தால் வெளிப்பட்டது. இதனால் இவருடைய புகழ் எங்கும் பெறவிற்று, எங்கும் இவருடைய பேச்சாகவே ஆகிற்று. ஞானேஸ்வரி சுத்திகரணம் பண்ணியதினால் மகாராஷ்டிர தேசமெங்கும் இவர் பெயர் கியாத்தியோடு விளங்கிற்று. அனைவரும் இவரை பற்றி பேசினார். இச்செய்தி எவரையும் வந்து சேர்ந்தது. வியந்தார். நான் என்ன செய்து விட்டேன்? ஞானேஸ்வரர் என் சொப்னத்திலே வந்தார். அஜானத்து விரக்ஷத்தின் வேரை எடுத்துவிடு என்றார். எடுத்து விட்டேன். அப்பொழுது ஆக்ஞையிட்டார், ஞானேஸ்வரி சுத்திகரணம் செய் என்று. அவரேதான் அசுத்தி ஸ்தானங்களை காட்டிக் கொடுத்தார். அவற்றை விளக்கினேன். இதில் என் வேலை என்ன இருக்கின்றது? அனைத்தும் தானே செய்துவிட்டு எனக்கு ஒரு புகழை தந்திருக்கின்றாரே என்று ஞானேஸ்வரரை நினைத்தார். பாடலானார். ஞானேஸ்வரர் நமக்கு கிருபை செய்ய ஹேத்து அவருடைய குரு கிருபை அல்லவா? எவ்வாறு ஜனார்தன சுவாமி என்னை ஆண்டாரோ அவ்வாறு தமையனே ஆனாலும் தமையனாரை அவர் எவ்வாறு குருபாவத்திலே பார்த்தார் என்று நினைத்தார். நிவர்த்திநாதரை நினைத்தார். பாடலானார். தன்ய தன்ய நிவர்த்தி தேவா காய மகிமா வர்ணாவா शिवावतार तुझी धरून केले त्रैलोक्य पावन धन्य धन्य निवृत्ती देवा काय महिमा वर्णावा समाधी त्र्यंबक शिखरी मागे शोभे ब्रह्मगिरी मागे शोभे ब्रह्मगिरी मागे शोभे ब्रह्मगिरी निवृत्तीनाथाचे चरण शरण्य एका जनार्दनी निवृत्तीनाथाचे शरणी निवृत्तीनाथाचे चरणी शरण एका जनार्दनी शरण एका जनार्दनी शरण एका जनार्दनी धन्य धन्य निवृत्ती देवा धन्य धन्य निवृत्ती देवा धन्य धन्य निवृत्ती देवा काय महिमा वर्णावा काय महिमा वर्णावा काय महिमा वर्णावा என்று ஞானேஸ்வரரை குருநாதரான நிவர்த்திநாதரை எவர் திரையம்பக சிகரத்திலே ஜீவன்முக்தராக சமாதிஸ்தராக இருந்து அன்றும் இன்றும் என்றும் சித்தேஸ்வர ஸ்தானத்தை தரிசிப்பவர்களுக்கு அப்பேற்பட்ட விசாந்தினையும் மனசாந்தியையும் சகலவிதமான சித்திகளையும் தரவல்லவராக இருக்கின்றார் என்று நினைத்தார். உருகினார், பாடினார். ஞானதேவரை நினைத்தார். வாக்கு எழும்பவில்லை. அவருடைய நாமம் ஒன்றே போருமே என்று நினைத்தார். ஞானதேவ ஞானதேவ वदतावाचे नाही कळी काळाचे बेव जीवा जाता लंकापूर गावी मोक्ष मुक्ती दावी वाटत्यासी मोक्ष मुक्ती दावी वाटत्यासी मोक्ष मुक्ती दावी वाटत्यासी ज्ञानदेव ज्ञानदेव वदता वाचे ब्रह्मज्ञान जोडून हात म्हणे मी तुमच्या अंकित वाचे वदता इंद्रायणी यमवंदितो चरणी एका जनार्दनी भावे ज्ञानदेव आठवावे ज्ञानदेव आठवावे ज्ञानदेव आठवावे ज्ञानदेव ज्ञानदेव वदता वाचे नहीं कळी काळाचे बेव जीवा नहीं कळी काळाचे बेव जीवा बेव जीवा बेव जीवा
ஞானதேவா 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 என்ற சதுராட்சரியை சொன்னால் போடும் களியின் பயம் விலகிவிடும். அலங்காபுரி செல்வோம், அவருடைய மோட்சஸ்தானத்தை, சமாதிஸ்தானத்தை, சித்தஸ்தானத்தை தரிசிப்போம், அதை வந்திப்போம். பிரம்மஞானமானது அவ்விடத்திலே கையை கட்டி கொண்டு சேவை செய்வதை காணலாம், அவருடைய அங்கமாகவே இருப்பதை காணலாம். வாக்கினால் இதை வர்ணிப்போம், இந்திராணியை தரிசிப்போம். யமன் இவ்விடத்துக்கு வரவே மாட்டான். ஞானேஸ்வருடைய சீடர்களை ஞானேஸ்வரா என்று ஒரு முறை வாழ்விலே சொன்னாலும் அவர் பக்கம் யமபாதை வராது. அறியிட்டு கூறுகின்றேன், ஏகாஜனார்தனி பாவே ஞான தேவா அட்டவாவே. இதை சத்தியம் செய்வான் என் குருநாதன். ஏனெனில் மோட்சமும் முக்தியும் விருத்தியும் சித்தியும் அவருடைய சமாதி ஸ்தலத்திலே இறைந்து கிடைக்கும் மணிகள் பெருக்கினால் கிடைக்கும். இப்பேற்பட்ட லாபத்தை வாக்கினால் சொல்ல இடமோ? நாமதேவருக்கு இது பிராணஸ்தானம். தரிசனத்தினாலே பவவியதை, அந்த வியாதி நீங்குகின்றது என்று ஞானேஸ்வரியிலே கூறியிருக்கின்ற ஞானதேவருடைய சரணத்தை நமஸ்கரிப்போம், ஆடுவோம், பாடுவோம், சாதுக்களுக்கு சேவை செய்வோம் வாரீர். அவனோ கிருபாடு உதாராம ஞானேஸ்வராமயா தயா நமஸ்கார வாரம் வாரம். அடிக்கடி அவனை செய்வதனால் என்ன ஆகும்? நபாஹேயாதி குலாஜா விசார பக்த கருணாகர ஞானபாயி. வந்திருக்கின்ற பக்தன் இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன், இதை சேர்ந்தவன், இதை படித்தவன், இவன் படிக்காதவன், ஏழை பாழி, பக்தன் பணக்காரன், யோகி என்று எதையும் பார்க்க மாட்டார். கருணை செய்வதையே தொழிலாக வைத்திருக்கின்றார். பலத்தியா பாவே சரண ஜாதா பேட்டி பாடிதசே துட்டி ஜன்ம வியாதி. இவ்வாறு விதமாகிலும் வந்து சேர்ந்து விட வேண்டும். வந்துவிட்டால் நம்மளுக்கு பவச்சூழிலிருந்து விடுபெறலாம். ஞானபாயி மாஜி அநாதாச்சி மாய. எந்த வழியில் சென்றால் நமக்கு இத்துயர் நீங்கும் என்று திக்கு தெரியாத காட்டிலே அலைகின்ற அநாதைகளான ஏழைகளான பக்தர்களுக்கு தலைவனாக இருக்கின்றான். ஏகாஜனார்தனி பாய வந்திதசை. அவருடைய திருவடியை நான் வணங்குகின்றேன் ஏனென்றால் அனைத்து தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சிரோமணியாக இருப்பவன், மோட்ச மார்க்கத்தை கரஸ்தமாக வைத்திருப்பவன், குரு சேவை என்கின்ற வியாஜத்திலே அனைத்தையும் வழங்குபவன். இந்த இவனுடைய சதுராட்சரியை ஜபம் செய்து விட்டால் சர்வஜத்வம் தேடி வரும். ஞானம் அஜானம் என்ற விவேக வைராக்கிய சம்பத்து நம்மை தேடி வரும். எது ஞாதா, எது ஞானம், எது ஞேயம், எது கேயம், எது கேயம் என்ற விஷயங்களெல்லாம் ஞானாக்னினால் எரித்துவிட்டு நமக்கு அதை போதிப்பான். தெய்வ பாஷையிலே போதிப்பான் என்று நினைக்காதீர்கள். நமக்கு மாதபாஷையிலே அனைத்தையும் கொட்டி தந்துள்ளான். அமிர்தானுபவத்தை தந்துள்ளான், ஞானானுபவத்தை தந்துள்ளான், பிரேமானுபவத்தை தந்துள்ளான். இதையெல்லாம் வாக்கினால் வர்ணிக்க இயலாமோ? ஓம் நமோ ஞானேஸ்வரா करुणाकरा दयाळा तुमचा अनुग्रह लावलो. ओम नमो ज्ञानेश्वरा करुणाकरा दयाळा तुमचा अनुग्रह लादलो. पावन झालो चराचरी. நமோ ஞானேஸ்வரா கருணாகரா என்று சொல்லிவிட்டால் உனக்கு உன்னுடைய அனுகிரகம் தேடி வரும். உலகம் அனைத்தும் பாவனமாகும். மீ கலா குஷரி காஹி சனேனே. எதற்கும் லாய்க்கில்லாத நான் இங்கே மூலதாவச்சனே மாவிகா. என் மனத்தில் எழும்புகின்ற பாவத்தை கூற இயலுமா? ஏகாஜனார்தனி துமச்சா தாஸ். நான் என்றும் உன் தாசனுக்கு தாசனுக்கு தாசன். சாச்சி ஆச புறவாவி. இந்த ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி விடு அப்பா. ஏனெனில் உன்னுடைய நாமத்தை ஸ்மரிப்பதினால் நிஷிதினி என் மனமானது லயமாகட்டும், அது பிரேமையோடு துவனிக்கட்டும். அடிக்கடி இந்த உன்னுடைய புகழை ஸ்மரிக்கட்டும். ஸ்ரீபதி அல்லவா நீ? ஸ்வயம் பார்த்தசாரதி அல்லவா? அர்ஜுனனுக்கு அன்று ஞானோபதேசம் செய்தாய். பின்னர் அதே கீதா பாஷ்யமாக மாத்திருபாதையிலே தந்த உன்னை நான் என்னென்று சொல்வேன்? உன்னுடைய சமாதி ஸ்தலம் உயர்ந்த உத்தமாதிகாரிகளை உன்பால் ஈர்க்கின்றது. அவர்களுக்கு கிருபையை வருஷிக்கின்றது. அவர்களுடைய ஞானானுபவத்தை பெருக்குகின்றது. ஏனெனில் நீ ஞானம் எல்லாம் ஒன்று திரண்ட ஒரு மகத்தான மகாசமுத்திரம். அனுகிரகம் செய்வதையே தொழிலாக வைத்திருக்கின்றாள். சகல சித்திகளின் இருப்பிடம் உன்னுடைய சமாதி ஸ்தலம். கனவிலும் நினைந்திராத என்னையும் நீ அழைத்து மதனாச்சா புதலா என்று தேசப்புஞ்ச மயமான உன்னுடைய சரீரத்தை காட்டினாயே. உன் திருவாக்கை அண்டலர்ந்த மலர் போன்ற அதரங்களினாலே எனக்கு அனுகிரகித்தாயே. எனக்கும் ஒரு திருப்பணி தந்தாயே. என் பக்தியும் ஏற்றாயே. நான் இருக்கும் இடம் எங்கே? நீ இருக்கும் இடம் எங்கே? உன்னை நினைத்தேனும் அல்லேன். ஆனால் ஞானதேவா ஞானதேவா என்று கூறிய விசேஷத்தினாலே உன் திருவடி வாரையில்லே
வந்துவிட்டேன். அதனால் எனக்கு என்ன ஆகிவிட்டது? भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी कयावरी, कृपा करी हरी कयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू, स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू, श्री गीता हा प्रश्न अर्जुनेसी, श्री गीता हा प्रश्न अर्जुनेसी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी कयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे, तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे, भय कलिकालाचा नाही तया, भय कलिकालाचा नाही तया, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी दयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, एका जनार्दनी संशय सांडोनी, एका जनार्दनी संशय सांडोनी, दृढधरमनी ज्ञानेश्वरी, दृढधरमनी ज्ञानेश्वरी, दृढधरमनी ज्ञानेश्वरी, दृढधरमनी ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी दयावरी, कृपा करी हरी दयावरी, भावधरो नियावाची, भावधरो नियावाची, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाचे ஞானேஸ்வரி. என்னுடைய வாக்கிலே ஞானேஸ்வரி வந்து ஒட்டிக்கொண்டு விட்டது, நித்தியம் அதை பாடுவதே என் தொழிலாகிவிட்டது என்று உயர்ந்த குருமார்களை நினைத்து பல்வேறு அபங்கங்களை எழுதுகின்றார். கீதையின் மகாத்மத்தை மிக அழகாக சுலபமாக எல்லாருக்கும் புரியும்படியாக கூறினார். நாமதேவருடைய சரித்திரத்தை இவர் எழுதினால் போல் யாரும் செய்ய இயலாது. அப்படி நாமதேவருடைய சரித்திரத்தை மிக அழகாக செய்து அவருடைய பக்தியை நம் கண்முன்னாடி நிறுத்துகின்றார். அவ்வாறே குஹரா கும்பருடைய சரித்திரத்தை எழுதுகின்றார். தன் முன்னர் இருந்த மகாத்மாக்களை எல்லாம் ஸ்மரிக்கின்றார். சவதமாலி என்கின்ற ஏழை விவசாயி, அவன் சரித்திரத்தையும் எழுதுகின்றார். சோகாமேளர்
ஜாதியினால் ஹீனர், ஆனாலும் அவருடைய சரித்திரத்தை எழுதி நமக்கெல்லாம் பெரும் நிதியை தந்திருக்கின்றார். உண்மையை எண்ணற்ற அபங்கங்களினாலே அவர் பாடி மகிழ்கின்றார். ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर ज्ञानेश्वर महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली जय विठ्ठल जय 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 जय विठ्ठल बोलिले ले कुरे वेडी वाकोडी उत्तरे हा नाही विचारिला अधिकार म्या फुला तुका म्हणे ज्ञानेश्वरा राका पाया पैकिंगरा ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम 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 बोला पुंडलिका वरदे श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय। विठाला 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 बोला पुंडलिका वरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय। पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि।